முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்துருக்கேங்க. அதை 2 தடவை தண்ணியில் போட்டு நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கேங்க. ஸ்டவ் பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுக்கலாங்க. வடைச்சட்டியில் நடக்கலை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நடக்கலை வறுத்ததுக்கப்புறம் வரமிளகாயும் அது கூட வறுத்துக்கிறேங்க. தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கிறேங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருந்த முருங்கை இலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி தேவையான அளவுக்கு தெளித்து வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்ச வரமிளகாய், நடக்கல்ல, பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றும் பாத்தியமாக அரைச்சிக்கலாங்க. முருங்கைக்கீரையில் தண்ணிலாம் வற்றிருக்குங்க. அந்த ஸ்டேஜில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் கரெக்டாக இந்த மாதிரி பிரட்டி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதோ